1/8/2025 இன்னைக்கு 10வது நாளாக தூய்மை பணியாளர்கள் 5-6 மண்டல தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. காத்திருப்பு போராட்டம் சென்னை மாநகராட்சி கடந்த ஆட்சியில் 19/1/2021 திமுக எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது தூய்மை பணியாளர்கள் நீலநிலை வேலை செய்யக்கூடிய அனைத்து தூய்மை பணியாளர்கள் பணிநிலைப்படுத்தணும்னு சொல்லி கடிதம் கொடுத்திருந்தாரு. அவர் தேர்தல் வாக்குறுதியும் தூய்மை பணியாளர்களை பணிநிலைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தாரு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் எங்களை பணிநிலைப்படுத்தணும்னு சொல்லியிருந்தீங்க, பணிநிலைப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்டு 4 வருஷமாக நாங்கள் கோரிக்கை வச்சுருந்தோம். இன்றைக்கி ராம்கின்ற நிறுவனத்துக்கு வருஷத்துக்கு 271 கோடி ரூபாய்க்கு குத்தகை போட்டு கான்ட்ராக்ட் போட்டு இன்றைக்கி 10 வருஷத்துக்கு 2700 கோடி ரூபாய்க்கு கான்ட்ராக்ட் விட்டுருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவங்க கான்ட்ராக்ட் விடுறதுல இப்போ இவங்க தூய்மை பணியாளருக்கு ஒரு நாள் சம்பளம் 753 ரூபாய். ஆனால் கான்ட்ராக்ட்னு போச்சுன்னா அங்கே சம்பளம் 16,000, பிடித்தம் போக 14,000 தான் கல்ல கிடைக்கும். இதில் இருக்கிறது பெரும்பான்மை இப்போ 80% பேர் பெண்கள். அது அருந்ததி, ஆதிராவிட, பட்டியலின பெண்கள், அனைத்து சாதி ஏழை பெண்கள். ஸோ சமூக நீதி பற்றி பேசுகிற அரசாங்கம், பெரியாரை பற்றி பேசுகிற அரசாங்கம், அம்பேத்கரை பற்றி பேசுகிற அரசாங்கம் பட்டியலின மக்கள் சைடும் அருந்ததி மக்கள் சைடும் பெண்கள் சைடு தான் நிற்கணும். இன்றைக்கி கான்ட்ராக்டுக்கு தனியார் மயத்துக்கு ஆதரவு தெரிவித்து மத்தியில் இருக்கக்கூடிய அம்பானிக்கு அதானிக்கு மோடி வேலை செஞ்சால் எதிர்க்க திமுக அரசாங்கம் இதே ராம்கின்ற நிறுவனத்துக்கு 2,700 கோடி ரூபாய்க்கு 10 வருஷம் கான்ட்ராக்ட் இருக்கு. இது எப்படி திராவிட மாடல் அரசாக இருக்கும்? இது எப்படி பெரியாரை பற்றி பேசுகிற அரசாக இருக்கும்? இந்த அரசாங்கம் இதோட எங்ககிட்ட 7வது கட்டமாக பேச்சுவார்த்தை வந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில் எங்களோட ஒற்றை கோரிக்கைக்கு ஒரு கோரிக்கை கூட அவங்க ஏற்றுக்கிறதுக்கு தயாராக இல்லை. இங்கேருந்து கலைஞ்சு போகணும்னு தான் சொல்கிறாங்க. நாங்கள் 10 நாளாக எங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்துகிறோம். அரசாங்கம் முடிந்தால் எங்களை கைது செய்யட்டும். எல்லா விதமான போராட்டத்திற்கும் நாங்கள் தயாராக தான் இருக்கிறோம். பணி இன்னைக்கு இல்லை. இது 75வது வருஷம் சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம்னு சொல்கிறாங்க. 70 வருஷத்துக்கு மேலே ஆகுது.
தூய்மை பணியாளருக்கு அடித்தட்டு மக்களுக்கு பணி நிரந்தரம் இல்லைன்னா நம்ம சுதந்திரம் கொண்டாடி என்ன பிரயோஜனம்? அதில் சுதந்திரன்றதே இல்லையே. இந்த மக்களுக்கு வந்து பணி இல்லாமல், இந்த மக்களுக்கு வந்து நிரந்தர பணி இல்லாமல் சுதந்திர தினம் கொண்டாடுறதுல எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. நாங்கள் சுதந்திர தினத்துக்கும் மாணவர்களை திரட்ட போகிறோம், குடும்பங்களை திரட்டி நாங்கள் சென்னை மாநகராட்சி முன்பு நாங்கள் சுதந்திர தினத்தன்னைக்கு கொடியை வச்சு போராட போகிறோம்னு தெரிவிச்சுக்கோம். இந்த ரெண்டு இதை வந்து ப்ரைவேடைசேஷன் பண்ணுறாங்களா, அந்த கவுன்சிலர்கிட்டலாம் பேசுனீங்களா? அவங்க கிட்டலாம் எதுவும் பேசல, அவங்களும் எங்ககிட்ட வந்து பேசலை. எங்களோட கோரிக்கை வந்து எங்களோட பணி நிரந்தர வழக்கு வந்து ரெஃபரன்ஸ் கேஸ் வந்து அசல் மொழியின் ஓபி நம்பர் 66-67/2025 தொழில் திருப்பாயம் முன்னாடி பெண்டிங்கில் இருக்குது. அதை கொடுத்ததுக்கு அப்புறமா தான், ரெஃபரன்ஸ் கேஸ் போட்டதுக்கு அப்புறமா தான் இவங்க வந்து தனியார் மயப்படுத்துறாங்க. இதுவே சட்டப்படி குற்றமானது. இதுக்கு ஆணையர் மேலே 6 மாதம் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்க முடியும்னு சட்டம் சொல்லுது. இதுக்கும் ஒரு சாமானிய மக்கள் தப்பு செஞ்சால் இதுவே இந்த அரசாங்கம் எப்படி வந்து அவங்களோட காவல்துறை ஒன்று தெரியும். ஆனால் இதுவே அரசு அதிகாரி தப்பு செஞ்சால் அவங்க வந்து எந்த விதமான நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இதுவரைய தமிழக அரசு சார்பில் அமைச்சர்கள் முன்னிலை பேச்சுவார்த்தை நடந்தது. ஆனால் அந்த வார்டில் இருக்கக்கூடிய கவுன்சிலர்களும் ஆளுங்கட்சியை சேர்ந்த நபர்களும் யாரும் வந்து இதுவரையும் பார்க்கல, மக்களை சந்திக்கவில்லை. மற்ற தொழிற்சங்கங்கள்லாம் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுது? எல்லா கட்சிகளும் எல்லா தொழிற்சங்களும் எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்காங்க. அதை நாங்கள் எப்போதும் வரவேற்கிறோம். பொதுமக்களும் எங்களுக்கு ஆதரவாக தான் இருக்கிறாங்க, அதையும் நாங்கள் வரவேற்கிறோம்.